ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शों करोति वाचालं पङ्गुं लङ्घयते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमती जयपताक स्वामी इति नमः नमो आचार्यवरन्तरमनगौरवतमताय नगरकरामदारिणि नमः ओं विष्णुपदाय कृष्णप्रस्थाय बुधल श्रीमते भक्तिवेदान्त स्वामी इति नमः नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणि निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण श्रीमद् भागवतम 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரஹல்லாத हरे कृष्ण ओके हरे कृष्ण ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்திப்படுத்துதல். ஏன்னா நரசிம்மர் வந்து அவ்வளவு ஒரு உக்கிரமாக இருந்தார். அந்த உக்கிரமாக இருந்த நரசிம்மர் பக்கத்துல யாராலையும் போக முடியல. முக்கியமா மகாலட்சுமியாலேயே பக்கத்துல போக முடியல. அதனால அனைத்து தேவர்களும் வந்து பயப்படுறாங்க. எப்படி நரசிம்மர் பக்கத்துல போறது அப்படின்னுட்டு. அப்போ அந்த நேரத்துல தான் பிரம்மதேவர் என்ன சொல்றாரு பிரகலாதர்கிட்ட, ஸோ பகவான் வந்ததே உங்களுக்காக. ஸோ நீங்க பகவானை சாந்திப்படுத்துங்க அப்படின்னுட்டு. ஸோ அப்ப பிரகலாதர் பகவான் பக்கத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம அவர் வந்து பக்கத்துல போறாரு. ஸோ அப்படி பக்கத்துல போகும்போதே பகவான் வந்து ரொம்ப மனம் குளிர்ந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. ஏன்னா யாராலையும் பக்கத்துல போக முடியல இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட அந்த நேரத்துல பகவானை பக்கத்துல போய் பிரகலாதர் அவ்வளவு ஒரு அன்போட அந்த பிரியத்தோட அதை பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பகவான் வந்து யாரையுமே இவங்க எனக்கு வேண்டியவங்க, இவங்க வேண்டாதவங்க, உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இவங்க எனக்கு நண்பர்கள், இவங்க பகைவர்கள் அப்படின்ட்டு எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்க மாட்டார் பகவான். ஸோ அவ்வளோ சிறந்தவர். அப்படியாப்பட்ட பகவான் இப்போ ரொம்ப ஆனந்தம் அடைகிறாரு. ஏன்னா பிரகலாதன் பக்கத்துல வந்ததுனால. அகாம சர்வ காமேவ மோக்ஷக்காமோதாரதி தீவிரேன பக்தி யோகேன எஜேத புருஷம் பரம். ஏன்னா பகவான் கிட்ட நம்ம எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே நமக்கு பார்த்து எல்லாத்தையும் கொடுப்பார். ஏன்னா இப்போ ஒரு அம்மானா அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை அனைத்தையும் பகவான் வந்து நமக்கு கொடுப்பார். ஏன்னா நம்ம வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னுட்டு நம்ம ஒவ்வொன்றுத்தையும் இண்டிகேட் பண்ணி பகவான்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10-12 வயசு குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்பா வந்து டியூட்டியிலேருந்து வர்றாரு. வந்த உடனே அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஓடி போய் அப்பா கிட்ட அப்பாவுடைய பேக்கை வாங்குறது. ஸோ அப்பா வந்து கை காலெல்லாம் அலம்பிட்டு வந்து உட்காந்துருந்தாரு அப்படின்னா வந்து அவருக்கு கையை காலெல்லாம் பிடிச்சி விட்டுறது. ஸோ அப்பா கிட்ட சிரிச்சு இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றது அப்படின்ட்டு அந்த குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அப்பா உடனே தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னா உடனே அந்த குழந்தை ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஆனா அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது உழைக்கிறது எல்லாமே யாருக்காக? தன்னுடைய குழந்தைங்களுக்காக. அப்படி அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து தண்ணி குடுத்துட்டு, "அப்பா நீ சம்பாதிக்கிற அனைத்து சொத்தையும் உனக்கு அப்புறம் எனக்கு தானே கிடைக்கும்." அப்படின்னு அந்த குழந்தை கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவ்ளோ நேரம் அந்த அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும், அந்த சந்தோஷம்ல ஒரு நிமிஷத்துல, "என்னடா இப்படி கேட்டுட்டானே!" அப்படின்னுட்டு அப்பாவுக்கு ஒரு மாரி மன கஷ்டம் ஏற்பட்டுடும். இல்லையா? ஸோ அதுபோல நம்ம வந்து பகவான் கிட்ட அன்போட நம்மளுடைய பக்திய செலுத்தணுமே தவிர, பகவான் கிட்ட எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்டீங்கன்னு வச்சோ
ஓ! அப்ப இதுக்காக தான் நம்ம பக்கத்துல வந்தானா? அப்ப நம்ம மேல உண்மையான பக்தியோ, அன்போ கிடையாதா? நம்ம பசங்களுக்கு அப்டின்னுட்டு பகவானுக்கு ரொம்ப மன கஷ்டம் ஏற்பட்டுடும். அப்படி ஒரு சங்கடத்த பகவானுக்கு குடுத்துறாதீங்க. ஸோ பகவான பொறுத்தவரையும் அவர் எப்பவும் என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்களா? என் குழந்தைங்கள எப்படி நான் பாதுகாக்கணும் அப்டின்ட்டு எப்பயுமே அப்படிதான் பண்ணிட்டுருப்பாரு. ஸோ நம்ம அன்போட அவருக்கு சேவைகள் செய்றது, அன்போட அவருக்கு நம்ம பூஜைகள் பண்றது, நிவேதனங்கள் சமர்ப்பணம் பண்றது. ஸோ இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்டின்னா, பகவானே உன்ன பார்க்கறதுக்காக வந்தேன். நான் இருக்கிறதே உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தான். அப்டின்ற அந்த ஒரு மனோபாவத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவான் அப்படி ஒரு சந்தோஷமும், ஆனந்தமும் அடைவார். அத விட்டுட்டு போய் எப்ப பார்த்தாலும் பகவான்கிட்ட, "பகவானே எனக்கு அத குடு, இத குடுன்னுட்டு" பிச்சைக்காரத்தனமா கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, பகவானுக்கே நம்ம மேல இதுக்காக தான் வராங்க போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப வெறுப்பு வந்துரும். ஸோ, அதனால அப்படி ஒரு வேலைய மட்டும் செய்யவே செய்யாதீங்க. ஸோ, இங்க பகவான் எப்படி ஒரு அன்போட இருக்காரு அப்படின்னா, ஏன்னா அவர பொறுத்தவரை எல்லாரும் குழந்தைங்க தான். இல்லையா? ஆனா, அந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த குழந்தைங்க இருக்கும்போது, பகவானுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுது. ஆனா, இது ரொம்ப சிறந்த பக்தி மார்க்கம் இது. இல்லையா? ஸோ, இப்படி ஒரு சிறந்த பக்தி மார்க்கத்துல தான் நம்ம இருக்கணும். முக்கியமா நம்ம பகவானுக்கு சேவை செய்றது, பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்றது, ம். இல்ல பகவானுடைய பக்தர்களுடைய பக்தர்களுக்கு, ஏன்னா தாச தாசனுக்கு சேவை செய்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. நீங்க ராமாயணத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ம். ஏன்னா ராமருக்கு ரொம்ப அதிகமா சேவை செஞ்சது யாரு அப்படின்னா, லக்ஷ்மணர் இல்லையா? அதேபோல ராமர் கூட இல்லன்னாலும் பரதர் ரொம்ப சேவை செஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா ராமர் சொன்னத அப்படியே கேட்டுண்டு அவர் சேவை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா ராமருக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சீதா கிட்ட கேட்குறாங்க. ராமருக்கு யார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சத்ருகுணன தான் பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா லக்ஷ்மணர் கூடயே இருந்து சேவை செய்றார். பரதன் நான் சொல்ற அந்த சேவையாவது செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா, என்னுடைய தாசன் யாரு? லக்ஷ்மணரும், பரதரும். ஆனா, அந்த தாசனுக்கு தாசன் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? சத்ருகுணன். அவன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரரே சொல்லியிருக்காரு. அப்படி பகவானுக்கு தனக்கு சேவை செய்றத தன்னுடைய பக்தர்களுக்கு சேவை செய்ய இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம எப்பவுமே பகவானுக்கும், பகவானுடைய பக்தர்களுக்கும் நெறைய சேவைகள் செய்யணும். ஏன்னா பகவான பொறுத்தவரை எண்ணற்ற உன்னத குணங்கள் இருக்கு. அவர் இரண்யகசிபுவ கொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு வரம்லாம் வாங்கியிருக்கான். கொஞ்சமாவது நல்ல குணம் இருக்குமா? அப்படின்னு அவர் கொல்றதுக்கு முன்னாடி தேடுறாரு. கொஞ்சம் கூட நல்ல குணமே இல்ல. அது இல்லாம பக்தன ரொம்ப கொடுமைப்படுத்திட்டானே! அப்படின்ற அந்த கோவத்துல தான் என்ன பண்ணியாச்சு, அந்த வரத்தெல்லாம் எப்படி பிரேக் பண்ணி அவன கொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பகவான் கொன்னாச்சு. கொன்னு முடிச்சதுக்கப்புறம் தான், இப்ப பிரகலாதர் அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காரு. பகவானே, நாங்கலாம் தான் பௌதிகமான இந்த இயற்கை குணங்கள்ல மாட்டின்னு இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த பௌதீக உலகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ற இயற்கை குணத்துல மாட்டின்னு இருக்கோம். ஆனா உங்களுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க போய் எதுக்கு இப்படி கோபப்படுறீங்க? பாருங்க நம்மள யாராவது திட்டிட்டாலும் நம்ம அவன் புத்தி அவ்வளோதான் அப்படின்னுட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா நம்ம குழந்தைங்கள யாராவது திட்டிட்டா கோவம் வருமா? வராதா? கண்டிப்பா கோவம் வரும் இல்லையா? அதுபோல பகவான் தன்னை யாராவது திட்டிட்டாலோ, இல்ல தனக்கு மேல யாராவது அபராதம் பண்ணிட்டாலோ கூட மன்னிச்சுருவார். ஆனா தன்னுடைய பக்தர்கள் மேல யாராவது அபராதம் பண்ணிட்டாலோ, இல்ல தன்னுடைய பக்தர்கள யாராவது கஷ்டப்படுத்திட்டாலோ, அது பகவானால பொறுத்துக்க முடியாது. அதனால அவருக்கு அவ்ளோ கோவம் வந்துடுச்சு. அதனால பிரகலாதர் அவர் ரொம்ப சமாதானப்படுத்தின்னு இருக்கார். பகவானே இந்த பிரபஞ்ச சிருஷ்டியே நீங்க தான் பண்ணீங்க. ஏன் இவ்வளவு கோவப்பட்டுட்டீங்க? ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிறது எல்லாம் உங்களுடையது தானே! ம். ஆனா இந்த பௌதிகமான லோகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன நெனச்சுன்னு இருக்காங்க? இது என்னுடையது. அ நான் எனதுன்ற அகங்காரத்துல இருக்காங்க. ஆனா பகவானே நீங்க நித்தியமானவர். கடந்த,
காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னுட்டு எல்லா காலத்திலும் நீங்க நித்தியமா இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படி ஒரு கோபம் வரலாமா? நீங்க சாந்தி அடைங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா, நாமெல்லாம் வந்து ஒரு 100 வருஷம் 100 வருஷம் கூட எட்டி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனா பகவான் அப்படி கிடையாது. நித்தியமா இருக்கார். இந்த பிரபஞ்சம் உருவாகறதுக்கு முன்னாடியும் பகவான் இருந்தார். இப்பவும் இருக்கார். இந்த பிரபஞ்சம் அழிஞ்சதுக்கு அப்பவும் பகவான் இருப்பார். ஏன்னா அவர் நித்தியமானவர். ஏன்னா அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர் அவர்தான். ஈஸ்வரா பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அப்படியாப்பட்ட அந்த பகவான் நித்தியமானவர். ஆனா நான் அதாவது பகவான பொறுத்தவரை தன்னுடைய பக்தருக்கு மேல அவ்ளோ பிரியமானவர். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப பூனைய நீங்க அடிச்சா கூட சும்மா இருந்துடும். ஆனா பூனையோட குட்டிய போய் எதா அடிங்க, சும்மா இருக்குமா பாருங்க. அது எப்படி என் குழந்தைய நீ வந்து தொட்டுடலாம், என் குழந்தைய எப்படி அடிச்சுடலாம் அப்படின்னுட்டு உடனே ஆ சீறிண்டு வந்துடும். அது என்னடா பூனையா இல்ல புலியான்னு நமக்கே டவுட் வர மாரி சண்டைக்கு வந்துடும். ஸோ அதுபோல இப்ப ஏதோ ஒரு ஆபத்து அப்படின்னா, பூனை என்ன பண்ணும்? தன்னுடைய குட்டிகள வந்து பத்திரமா ஒரு சேஃபான இடத்துக்கு தன்னுடைய வாயால எடுத்துட்டு போகும். எடுத்துட்டு போய் பத்திரமா சேஃபான இடத்துல வச்சுரும், தன்னுடைய குட்டிங்கள. ஸோ பகவான பொறுத்தவர, அவங்க எல்லாம் பக்தர்கள். பக்தர்கள சேஃபா அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுக்கும். அதே நாஸ்திகர்கள், பகவான நிந்திக்கிறவா, இல்ல பகவானுடைய பக்தர்களுக்கு இம்சை குடுக்குறவங்க. ஸோ அவங்கலாம் எப்படி அப்படின்னா, எலி போல. பூனை எலி எப்படி புடிச்சு தூக்கிட்டு போகும்? அன்பா. பூனைக்குட்டிய தூக்கிட்டு போற அன்பாவா தூக்கிட்டு போகும். இல்ல. யமனா. ஸோ, அவங்களுடைய உயிர எடுத்து, அவங்க ரத்தத்த குடிக்கிற அளவுக்கு கோவம் வரும். இல்லையா? ஏன்னா, என் பக்தனை எப்படி நீ வந்து கஷ்டப்படுத்தலாம்? அப்படின்ற அந்த கோபம் வரும். பகவானே இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையும் சிருஷ்டிச்சதே நீங்க தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இவ்ளோ கோவம் வந்துடுச்சு? ஏன்னா பகவானுக்கு கோவம் வரதுக்கான காரணமே என்ன? தன்னுடைய பக்தன யாராவது கஷ்டப்படுத்திடுறாங்களே அப்படின்னுட்டு தான். ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா நீங்க பார்க்குற இடம் எல்லாமே என்ன? பகவானுடைய சிருஷ்டி தான். ஏன்னா பகவான் இல்லாம எந்த ஒரு பொருளோ, எதுவுமே இருக்க போறதில்ல. இல்லையா? ஸோ அப்படி அந்த பகவான் நித்தியமாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவர். இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தா அவரு. அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது பிரம்ம சம்ஹிதையில நமக்கு வந்து வரும். காரணார்வ ஜலே பஜதி ஸ்ம யோக நித்ராம் அனந்த ஜெகதண்ட சரோமகூப. அதாவது காரணோதக சாய் விஷ்ணுன்னு இருக்காரு இல்லையா? ஸோ அந்த காரணோதக சாய் விஷ்ணு அவருடைய ஆ ரோமகூபம். அதாவது நம்மளுடைய சரீரத்துல இப்ப கை, கால், உடம்பு எல்லா இடத்துலயும் பாருங்க சின்ன சின்ன ரோமங்கள். ஏன்னா, அங்கருந்து நமக்கு வந்து வியர்வை வரும் இல்லையா? ஸோ அதுபோல பகவான் வந்து ஒரு பிரம்மாண்டமான ரூபம் எடுத்திருக்காரு. காரணதோ சாய் விஷ்ணு. ஸோ அவருடைய அந்த அ ரோமகூபம் ஜகதண்டச ரோமகூப. அந்த ஒவ்வொரு அந்த ரோமகூபத்திலிருந்து ஒவ்வொரு பிரம்மாண்டம் வெளிய வந்துடுச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்துக்கும் காரணமானவர் யாரு அப்டின்னா, இந்த காரணோதக சாவிஷ்ணு. அந்த ஒவ்வொரு பிரம்மாண்டத்திற்குள்ளும் யார் இருக்காங்க அப்டின்னா, அவரே திரும்ப கர்ப்போதக சாவிஷ்ணுவா உள்ள நுழைஞ்சு விட்றாரு. அந்த கர்ப்போதக சாய் விஷ்ணு தான், அவருடைய தொப்புள்ள இருந்து தான் யார் வருவாங்க? பிரம்மா வருவார். ஸோ அதுல தான் நமக்கு 14 லோகங்கள் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடியவர் கர்ப்போதக சாவிஷ்ணு. அதுக்கப்புறம் அங்க சிருஷ்டி எல்லாம் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் அதாவது லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் உயிருள்ள, உயிரற்ற அனைத்திற்குள்ளயும் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஷிரோதக சாய் விஷ்ணு. ஸோ இந்த 3 புருஷ அவதாரங்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம், இந்த பிரபஞ்சத்தின் உடலாக இருப்பதும் நீங்க தான். ஜட பிண்டமாக இருக்கிறதும் நீங்க தான். காலத்தின் சக்தியாக இருக்கிறதும் நீங்க தான். அனைத்து ஜட குணங்களாக இருப்பதும் நீங்க தான்.
அந்த அனந்த சேஷன் படுக்கையில பள்ளி கொண்டிருப்பதும் நீங்க தான். அந்த நாபியில் இருந்து பிரம்மனை சிருஷ்டிச்சதும் நீங்க தான். ஆளிலை கண்ணனாக இருப்பதும் நீங்க தான். ஓ பகவானே, அனைத்தின் நாயகனே, சர்வ காரணங்களுக்கும் காரணமானவனே அப்படின்னுட்டு. ஏன்னா பகவானே நீங்க தான். ஏன்னா நீங்க இல்லாத ஒரு இடம்னு எதுவுமே கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்ட்டு அனைத்தையும் செய்யக்கூடியவர் நீங்க தான். நீங்க உங்களுடைய உந்தி தாமரையிலிருந்து பிரம்மனை சிருஷ்டிச்சீங்க. இந்த பிரம்மாவுக்கு நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலியமா தான் என்ன ஆச்சு? ஸோ இந்த 14 லோகத்துல இருக்கிற அனைத்தையும் அவர் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். இல்லையா? ஸோ அப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் மூல விதை விதைச்சது யாரு அப்படின்னா பகவானே நீங்க தான். அப்படி இருக்கும்போது நீங்க இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதே. ம். ஏன்னா உங்க மூலியமா பிறந்தவர் தான் யாரு? பிரம்மதேவர். ம். ஸோ முக்கியமா அதனால தான் பிரம்மதேவருக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆத்மயோனி. ஏன்னா அவர் வந்து தாயே இல்லாம பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டவர். இப்படி அவர் பொறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு அந்த ஞானத்த குடுக்கறதுக்காக பகவான் என்ன பண்றாரு? ஏன்னா இப்ப பொறந்தாச்சு. ஒரு தாமரையில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காராம் பிரம்மா. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுத்தி தண்ணி. ஒரே காத்து அடிக்குது. தண்ணி ஃபுல்லா தண்ணியா இருக்கு. இந்த ஒரே ஒரு தாமரையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். நாம எப்படி வந்தோம்? அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ உடனே அவர் வந்து அந்த தாமரையோட தண்டுக்குள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சு, இந்த தாமரை எங்கேருந்து வந்துச்சு? அப்ப நம்மளுடைய ஆதாரம் தெரிஞ்சிரும். ம். நம்மள யாரு சிருஷ்டிச்சதுன்னு தெரிஞ்சுடும் அப்படின்னுட்டு அந்த தாமரையுடைய தண்டுக்குள்ள நுழைஞ்சு கீழ வருவாரு. வந்து அங்கேயும் அவரால பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வந்து அப்படியே ஒரு பயங்கரமான சக்கரம், காலச்சக்கரம் போல சுத்தின்ட்டு இருக்கும். சுதர்சன சக்கரம். ஸோ அதோட அவர் வந்து திரும்ப மேல வந்து அந்த தாமரையில பயந்துட்டு வந்து உட்காந்துருவாரு. உட்காந்து சுத்தி தண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணுமே புரியல அவருக்கு. ஸோ அந்த நேரத்துல அவருக்கு தப, தப அப்படின்ற அந்த சப்தம் வந்து கேட்கிறது. ஸோ அத கேட்டுண்டு அதுக்கப்புறம் அவர் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் தபஸ் பண்ணி, பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஞானத்தின் மூலியமாக பகவான் உங்களுடைய கருணைக்கு பாத்திரமானார். ஏன்னா, அந்த தபத்தின் மூலியமாக தன்னுடைய இந்திரியங்கள், மனங்கள் அனைத்தையும் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா, நம்மளுடைய புலன்கள் அவ்வளவு பயங்கரமானது. ஸோ இப்படியாப்பட்ட இந்த புலன்களை கட்டுப்படுத்துறதோ, மனச கட்டுப்படுத்துறதோ ரொம்ப, ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கட்டுப்படுத்தின பிரம்மாவுக்கு பகவானே நீங்க தானே கருணை காட்டுனீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி தரிசனம் குடுத்தீங்க? ஆயிரக்கணக்கான முகங்கள், ஆயிரக்கணக்கான பாதங்கள், தலைகள், கைகள், கால்கள், தொடைகள் அப்படின்னுட்டு அத பார்த்த உடனே அவரால ஒண்ணுமே புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா பிரம்மாவால பார்க்கவே முடியல. இது எப்படி இது? எங்கேருந்து இது வந்திருக்கு? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப பணிவோடு கேட்கும்போது, அப்ப வந்து பகவானே உங்களுடைய விஷ்ணு ரூபம், ஸ்வயம் ரூபத்த நீங்க அவருக்கு வந்து தரிசனமா காட்டுனீங்க. அப்பதான் பிரம்மதேவர் வந்து ஆனந்தம் அடைஞ்சாரு. "ஓ! நீங்க தான் என் தந்தையா?" ஏன்னா, அவ்ளோ பிரம்மாண்டமா காட்டும்போது அவரால அத வந்து கேப்சர் கண்ணால பார்த்து முடிக்க முடியல. இல்லையா? ஸோ பட் இப்படி பகவானுடைய ரூபத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஆனந்தம் அடைஞ்சார். ஓ! பகவான் இவ்வளவு அழகான ரூபமா? இவ்வளோ அழகான முகம், இவ்வளோ அழகான தாமரை கண்கள் அப்படின்னுட்டு பகவானுடைய அந்த ரூபத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து சந்தோஷப்பட்டாரு. ஸோ அதேபோல அவருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ, அனைத்து சந்தேகங்களையும் தீர்த்து அவருக்கு ஞானத்த கொடுத்ததும் நீங்க தான். அதேபோல ஒரு முறை நீங்க பிரம்மனுக்கு சந்தேகம் வரும்போது, நீங்க தான் அவருக்கு ஹயக்கிரீவராக அதாவது குதிரை முகம் ம். குதிரை முகத்தோட ஹயக்கிரீவனா வந்து அவருக்கு வந்து அந்த ஞானத்த திரும்ப குடுத்தீங்க. ஏன்னா, மதுகைடபர்கள் அப்படின்ற 2 அசுரர்கள். இந்த பிரம்மா கிட்ட இருந்த அந்த ஞானத்த திருடிண்டு போயாச்சு. அந்த வேதங்கள் திருடிண்டு போயிட்டாங்க. ஸோ, அப்ப திரும்பவும் அவருக்கு வந்து ஏன்னா இப்ப நீங்க இப்ப ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. ஸோ, அப்ப வந்து நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் குடுத்துருவாங்க. ஸோ, இப்படிதாங்க நீங்க இத வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னுட்டு இல்லையா?
ஸோ அது போல இவர் வந்து அந்த வேதங்களை வச்சுண்டு தான் அதுக்கப்புறம் வந்து அனைத்தையும் சிருஷ்டிச்சுட்டு இருந்தார். யார்? பிரம்மா. அப்படி இருக்கும்போது அந்த 4 வேதங்களையும் யார் எடுத்துட்டு போயிட்டது? ஒரு அசுரன் வந்து எடுத்துட்டு போயாச்சு. யாரு? அதான் அந்த மது கைடபர்கள் எடுத்துட்டு போயாச்சு. ஸோ அந்த அ 2 அசுரர்கள் எடுத்துட்டு போனதுனால, இப்ப வேத ஞானமே இல்லாம பிரம்மாவால எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னே தெரியல. அப்படியே ரொம்ப குழம்பி போய் அவர் வந்து ஏன்னா இப்ப நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்டு அம்மான்னு தான் ஓடுவோம். இல்லையா? அதுபோல இவருக்கு எந்த ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட்டு அவருடைய தந்தையான மகாவிஷ்ணு கிட்ட தான் போவார். உடனே பகவான் என்ன பண்றாரு? அவருக்கு அந்த அ வேதங்கள மீட்டு குடுத்து, தன்னுடைய மகனான பிரம்மாவ அவர் வந்து காப்பாத்துறாரு. ஏன்னா இது போல எத்தனையோ முறை பகவான் வந்து மனுஷராக, மிருகமாக, முனிவராக, தேவராக, மீனாக, ஆமையாக இப்படி எத்தனையோ உருவங்களில் பகவான் வந்து அவதாரமா எடுத்திருக்காரு. பகவானே இவ்வளவு அவதாரங்கள் எதுக்கு எடுத்திருக்கீங்க நீங்க? எப்பவுமே நீங்க வந்து தர்மத்த காக்கறதுக்காக, ம். உங்களுடைய பக்தர்கள ரட்சிக்கிறதுக்காக, இந்த ஜெகத் சிருஷ்டிய பராமரிக்கிறதுக்காக யுகந்தோறும் நீங்க வந்து அவதாரம் எடுத்துட்டே தான் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையும் காப்பாத்திட்டே தான் இருக்கீங்க. ஸோ பகவான் இல்லாத ஒரு க்ஷணம் கூட நமக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் கேட்பாங்க, "எங்க பகவான காட்டுங்க பார்க்கலாம்" அப்படின்ற. எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பாருங்க. இல்லையா? ஸோ இங்க வந்து இதெல்லாம் யாரு சொல்லிட்டு இருக்கிறது? பிரகலாதர் சொல்லிட்டு இருக்காரு. என்னவோ பகவான் இன்னும் எந்த ஒரு கவலையும் இல்லாம வைகுண்டத்துல ஆறாமா நாராயணர் படுத்துன்னு இருக்கிற மாரி அவங்களுக்கு ஒரு நெனப்பு. ஆனா பகவான் வந்து எப்பயும் இங்க தன் குழந்தைகளுக்கு எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு குடுக்கணும்? ஸோ எப்படி தர்மத்த ரட்சிக்கணும்? தன்னுடைய பக்தர்கள எப்படி ரட்சிக்கணும்? அப்படின்னு எப்பவுமே பகவான் வந்து ரொம்ப அலார்ட்டா காத்துண்டே தான் இருக்காரு. அவர் வந்து இப்ப நமக்கு தான் வந்து என்ன இருக்கும்? அது நியாயம், தர்மம் அப்படின்ட்டு. ஆனா பகவான பொறுத்தவரையும் அவர பொறுத்தவரை என்ன தர்மம் அப்படின்னா, அவருடைய பக்தர்கள ரட்சிக்கிறது. அவ்வளதான். ஸோ தன்னுடைய பக்தர்கள ரட்சிக்கிறதுக்காக என்ன வேணாலும் அவர் செய்யறதுக்கு தயாரா இருப்பாரு. எந்த உருவம் எடுக்கிறதுக்கும் தயாரா இருப்பாரு. ஸோ இப்படி இந்த பௌதீக உலகத்துல நெறைய பாவிகள், நெறைய அ துர்மார்கர்கள், காம வேட்டை செய்யக்கூடியவங்க. ஸோ இப்படியாப்பட்ட அசுரர்கள் கிட்ட இருந்து யாரெல்லாம் அசுரர்கள், நாஸ்திகர்கள் இவங்க கிட்ட இருந்து தன்னுடைய பக்தர்கள ரட்சிக்கிறதுக்காக தான் பகவான் வந்து எண்ணற்ற அவதாரங்கள் எடுத்திருக்காரு. ஏன்னா பகவானுடைய லீலைகள பார்க்கும்போது அன்லிமிட்டட். ஸோ இன்ஃபினிட்டிவ். முடிவே இல்லாதது. அவ்வளவு அவதாரங்கள் பகவான் வந்து எடுத்திருக்காரு. பகவானுடைய அவதாரங்கள வந்து கவுண்ட் பண்ணவே முடியவே முடியாது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவான அடையணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். ம். பிரகலாதர் என்ன சொன்னாரு? பகவானுடைய நாமம். அந்த நாராயண நாமம். ஏன்னா, அந்த நாராயணுடைய நாமத்த ஜெபிச்சாலே போதும். எல்லா வகையான பயத்திலிருந்தும் நம்மள விடுவிச்சுருவார். ஏன்னா பகவானும் பகவத்கீதையில அத தானே சொல்லியிருக்காரு. "சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் व्रज அஹம் தம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஷக." எல்லா வகையான மதங்களையும் துறந்து என்கிட்ட சரணட. உன்னுடைய அனைத்து பாவத்துல இருந்தும் நான் வந்து உன்னை விடுவிச்சு பயத்துல இருந்து உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னுட்டு பகவான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பகவானுடைய ஹரிநாமம் எவ்வளவு சிரேஷ்டமானது. அப்படியே அந்த நாராயண நாமத்தை ஜெபிச்சு ஜெபிச்சு அந்த 5 வயசு குழந்தை எப்படி ஒரு சிறந்த பக்தரானார் இல்லையா? ஏன்னா இந்த கலியுகத்திலும் அதேதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா ஹரேர் நாம ஹரே ராமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்யதா. ஏன்னா இந்த கலியுகத்திலையும் பகவானுடைய ஹரிநாமத்தை தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழியே கிடையாது அப்படின்னுட்டு நமக்கு வந்து சாஸ்திரங்கள் சொல்றது. ஸோ அதனால கண்டிப்பா நாம வந்து பகவானுடைய ஹரிநாமத்தை ஜெபிக்கணும்.
அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா, இந்த மனிதர்கள் வந்து அ நேரத்திற்கு தகுந்த போல, ம் ஆ டக்குன்னு மாறிடுவாங்க. இல்லையா? ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான பொறுத்தவரை அவருடைய ஒரே கோல் தன்னுடைய பக்தர்கள ரட்சிக்கிறது. அவ்வளதான். ஆனா மனிதர்கள் வந்து இழிவற்ற நிலையிலும் இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்கவங்க சமய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த போல டக்குன்னு மாறிடுவாங்க. ஆனா பகவான் அப்படி மாறவே மாட்டாரு. ஸோ பகவான பொறுத்தவரையும் தன்னுடைய குழந்தைங்கள ரட்சிக்கணும். அவ்வளதான். தன்னுடைய பக்தன ரட்சிக்கணும். ஸோ தன்னை யாரு சரணடைஞ்சாரோ அவங்கள காப்பாத்தணும். ஸோ இப்படிதான் பகவான் வந்து எப்பவுமே தன்னுடைய பக்தர்களுக்காக காத்துண்டே இருக்காரு. ஸோ அப்படியாப்பட்ட பகவான் கிட்ட போய், "பகவானே எனக்கு அத குடேன், இத குடேன்" அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மள விட ஒரு கேவலமான ஜென்மம் யாருமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு பகவான் கிட்ட எதையும் கேட்காதீங்க. ஏன்னா பகவான பொறுத்தவரையும் அவர் அனைத்தையும் குடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏன்னா பிரகலாதர் அததான் சொல்லியிருக்கார். "ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதம்." ஸோ இந்த 9 வகையான பக்தி சேவைகள். ஏதாவது ஒண்ண பண்ணி நம்ம வந்து பகவான அடையணும். ஸோ பகவான பத்தி கேட்கறது, பகவான பத்தி மத்தவாளுக்கு சொல்றது, இல்ல பகவான ஹரிநாமத்த சொல்றது, பகவானே எப்பயும் நெனச்சுண்டு நித்திய கைங்கரியம் பண்றது, பகவான பார்க்கறதுக்காக கோவில் வழிபாடு செய்யறது. ஸோ இப்படி பகவானையே நினைச்சுண்டு, இப்படி பகவானுக்கான பக்தி சேவைகள்ல இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஆனா அத விட்டுட்டு, எப்ப பார்த்தாலும், "ஐயோ! இவங்க என்ன விட சம்பாதிச்சுட்டாங்களே!" அப்படின்னு மத்தவங்க மேல பொறாமப்படுறது, அனைத்து பொருட்கள் மேல ஆசைப்படுறது, இல்ல சூதாடுறது, புகைப்பிடிக்கிறது, போதை வஸ்துக்கள்ல யூஸ் பண்றது, இல்ல தவறான தீய பாலுறவு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மள வந்து நரகத்துக்கு அழைச்சுண்டு போற விஷயங்கள். அதனால அப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து, நாம வந்து பகவான் மேல ஹரிநாமத்த சொல்லி பக்தி செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஏன்னா, எந்த நேரத்துல யாருக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னுட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா, மரணம்ன்றது பகவானால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, எந்த டைம்ல நம்ம பிறக்கணும், எந்த டைம்ல நம்ம வந்து இறக்கணும் அப்படின்ட்டு அனைத்தும் இருக்கு. ஸோ, அதனால நம்ம இருக்கிற காலம் வரையும் முடிஞ்ச அளவு நாம பகவானுடைய ஹரிநாமத்த சொல்லி, பகவானுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நம்ம வந்து மாறணும். ஸோ, பகவானுடைய பக்தராக நம்ம மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பகா பகவானுடைய அந்த கருணை அது ஒண்ணே போதும். ஏன்னா, வேற எதுவுமே நமக்கு இந்த உலகத்துக்கு தேவையே கிடையாது. ஸோ, பகவான பொறுத்தவரைய நம்மல்லாம் என்ன? அவருடைய குழந்தைங்க தானே! இல்லையா? ஸோ நம்ம இத்தன காலம் ஏதோ தெரியாம தவறு செஞ்சிருக்கலாம். உடனே நீங்க பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்டு, "பகவானே, இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்ல பகவானே." ஏன்னா பாருங்க, நான் எவ்ளோ ஒரு இழிவடைஞ்ச ஆத்மாவா இருந்திருக்கேன். இத்தன காலம் உங்கள பத்தி நான் புரிஞ்சுக்காம எவ்வளவோ கஷ்டத்த குடுத்துருக்கேன். எவ்வளவோ தப்பு தப்பா உங்கள பத்தியே பேசியிருக்கேன். தயவு செஞ்சு என் மேல வந்து கருணை காட்டுங்க. இதுக்கு மேல நான் இருக்கிறதே உங்களுக்காக மட்டும் தான். ம். இந்த சரீரம் இருக்கிறதே என்ன உங்களுக்கு சேவை செய்றதுக்கு மட்டும் தான். அப்படின்னுட்டு நம்ம பகவான வந்து பிரார்த்தனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா பகவான் நம்ம மேல கருணையோட இருப்பாரு. ஸோ நம்ம வந்து பகவானுடைய பக்தர்களுக்கு, இல்ல பகவானுக்கு இப்படி கைங்கரியம் செய்றது ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அடுத்தது, ஏன்னா இந்த பௌதீக வாழ்க்கை ஏன்னா பௌதீக வாழ்க்கையில எந்த நேரத்துல எது நடக்க போதுன்னு தெரியல. ஏன்னா அவ்ளோ அச்சம் உள்ளதாக இருக்கு. ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. நம்மளால சிந்தனை பண்ணவே முடியல. எந்த நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னுட்டு. நாம பௌதிகமான வாழ்க்கையில ரொம்ப சுகபோகத்தோட சந்தோஷமா குடும்பம், சமுதாயம், தேசம் அப்படின்னு பெரிய பெரிய திட்டமெல்லாம் போட்டுட்டு அப்படியே வாழ்வோம். ஆனா கடைசியில ஒரு க்ஷணத்துல என்ன ஆயிடுமா? அப்படியே எல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டுருக்கும். என்னடா என்னென்னவோ நம்ம பிளான் போட்டோம்.
என்ன இது இப்படி முட்டாள்தனமா எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சே. ம். ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஒரு திடீர்னு ஒரு பூகம்பமோ, இல்ல சுனாமியோ, இல்ல உலகப் போரோ, இல்ல ஏதாவது ஒரு வியாதி, தொற்று வியாதிகளோ ஏதோ ஒண்ணு பரவிடுது. ம். ஸோ அதே போல மொத்தமே அப்படியே தலைகீழா மாறிட்டு இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே நடு ரோட்ல நிக்கிற சிச்சுவேஷன் எல்லாமும் வந்துரும். எதிர்பாராத விபத்துக்கள், எதிர்பாராத எவ்வளவோ சங்கடங்கள் எல்லாம் வரும். ஸோ எதுலயுமே நம்ம வந்து மனத தளர விடக்கூடாது. எது நடந்தாலும் மனச தளர விடாதீங்க. எப்பவுமே பகவான் மேல ஏன்னா இந்த உலகமே என்ன துக்காலயம் அசாஸ்வதம். ஸோ துக்காலயம்னா என்ன? இப்ப கிரந்தாலயம்னா என்ன? அது வந்து லைப்ரரி. ஸோ அங்க வந்து நெறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லையா? ஸோ அதுபோல இது வந்து துக்காலயம். துக்கங்கள் நிறைந்த உலகம். ஏங்க துக்கங்கள் நிறைந்த உலகத்துல வந்து உட்கார்ந்துண்டு நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி முடியும்? இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட இந்த துக்காலயம், துக்காலயத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகணும் அப்படின்னா, ஒரே ஒரு வழிதான். பகவானுடைய ஹரிநாமம் தான். அதேபோல அசாஸ்வதம். ஏன்னா நிரந்தரம் இல்லாத இடம் இது. ஏன்னா யாராவது இங்க நிரந்தரமா இப்படியே தான் போய் இவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வயசே ஆகாது. நோய் நொடியே வராது. இறக்கவே மாட்டாங்க. நித்தியமா இப்படியே இருப்பான். சொல்ல முடியுமா என்ன? கண்டிப்பா கிடையாது. மாற்றங்கள் கொண்டது. துக்கங்கள் கொண்டது, மாற்றங்கள் கொண்டது இந்த உலகம். அதனால் நம்மளால எவ்வளவு முடியுமோ, அவ்வளவு நாம பக்தி செய்ய வேண்டும். இங்க வந்து பிரகலாதர் வந்து தன்னுடைய முக்திக்காக அவர் எதுவுமே கேட்கல. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரும் பெரிய பெரிய நகரங்கள், பட்டணங்கள், அனைத்து கிராமங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் அவர் வந்து இந்த 9 விதமான பக்தி சேவைகள் சொல்லின்னு இருக்காரு. ஏன்னா இப்ப ஒரு ராஜா இல்ல அப்படின்னா ஏன்னா இப்ப பகவான் என்ன பண்ண போறாரு? பிரகலாதன் ராஜாவா மாத்த போறாரு. ஏன் ராஜா வேணும்? அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ராஜா இல்ல அப்படின்னா, கெட்டவங்க வந்து அந்த நாட்டு மக்கள வந்து இம்சப்படுத்துவாங்க. கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க. ஸோ மொத்த என்ன நடக்கும்? அனர்த்தங்கள் நடக்க ஆரம்பிச்சுடும். ஸோ அதேபோல கோவில்கள் எல்லாம் வந்து ரொம்ப சேதப்படுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அங்க என்ன வேணும்? ஒரு பக்தன் ஒரு அரசனாக இருந்தால் மட்டுமே அது வந்து நன்மையாக இருக்கும். ஆனா அத விட்டுட்டு மத்த இப்ப ஒரு நல்ல பக்தன் அரசனா இல்லன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடம் என்னவா ஆகும்? பகவானுடைய விக்கிரகங்கள் தகர்க்கப்படும். பகவானுடைய கோவில்கள் தகர்க்கப்படும். பகவானுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படும். அ பகவானுடைய தங்க நகைகள் உருக்கப்படும். எடுத்துக்கொள்ளப்படும். அவங்கவங்க சொந்த உபயோகத்துக்கு எடுத்துப்பாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான சமுதாயம். மொத்த சமுதாயத்தையே அழிப்பாங்க அவங்க. ஸோ அதனால ஒரு நல்ல தர்மம் தெரிந்தவன், ஒரு பக்தன் அரசனாக, ஒரு நல்ல தலைவனாக இருக்க வேண்டும். அப்பதான் அந்த நாடாகட்டும், நாட்டு மக்களாகட்டும் சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்குமே கஷ்டம் தான். நம்ம தனியா நரகம்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். ஏன்னா இங்கேயே அந்த கெட்டவங்களால, அந்த நாசிகர்களால மொத்த நரகத்தையே அனுபவிக்க வேண்டிய கஷ்டத்துக்கு பொதுமக்கள் ஆளாவாங்க. இப்படி கோவில் சொத்துக்களை கொள்ளையடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? மழை வராது. ம். தானியங்கள் விளையாது. தர்மங்கள் நிலைக்காது. ஸோ இப்படி மொத்த நாடே எப்படி ஆகும்? சுடுகாடா மாறும். இப்படி ஒரு நல்ல அரசன், தலைவன் மக்களுக்கு தேவை. ஸோ அப்பதான் முக்கியமா அனைவரையும் துன்பத்திலிருந்து விடுவிக்க முடியும். இதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை பக்திமயமாக மாத்தணும். அதே போல மத்தவங்களையும் நம்ம வந்து பக்திய குடுக்கணும். இங்க வந்து
பக்தனா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மௌனமா இருக்கணும். கொஞ்சம் யார் என்ன பேசினாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாவது மௌனத்தை கடைபிடிக்கணும். விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். வேதங்களை ஃபாலோ பண்ணணும். தவம் செய்யணும். வேதங்களை படிக்கணும். வேத இலக்கியங்களை தெரிஞ்சுக்கணும். வர்ணாசிரம கடமைகளை நிறைவேற்றணும். சாஸ்திரங்கள் கூறப்பட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். தனிமையான ஒரு இடத்துல வசிச்சு மௌனமா அனைத்தையும் வந்து நினைக்கணும். ஸோ அதே போல இந்த மந்திரங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். இப்படி இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அவனால என்ன பண்ண முடியும்? அவனால தான்ற அந்த அகங்காரத்தை விட்டு, தற்பெருமையை விட்டு, பேராசையை விட்டு அனைத்து மக்களுக்கும் அவன் வந்து வெற்றிய கொடுக்க முடியும். அப்பதான் அவன் வந்து ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும். இப்படி நாம ஒருத்தர் நம்மளை மட்டும் பார்த்துக்கிறது சிறந்ததா? இல்ல மொத்த சமுதாயம், மொத்த நாட்டு மக்களையும் அனைவரும் ரட்சிக்கிறது சிறந்ததா அப்படின்னா மொத்த பேரையும் ரட்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா ஒரு பக்தனால மட்டும்தான் அதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். பக்தன் அல்லாதவன் அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவன் வந்து முக்கியமா என்ன பண்ணிடுவான்? அனைத்து கெட்ட பழக்கங்கள், மது, மாது, சூது, போதை வஸ்துக்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவனும் கெட்டது இல்லாம மொத்த நாட்டு மக்களையும் மொத்தம் நாசம் பண்ணிடுவான். அதனால ஒரு சிறந்த பக்தனால மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தையும் நல்ல நாட்டையும் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ பகவானே, அதனாலதான் நீங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஆகட்டும், பஞ்ச தன்மாத்திரங்கள் ஆகட்டும், 5 புலன்கள், அதாவது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், அகங்காரம், ஸோ எல்லாமே பகவானே உங்களுடைய சிருஷ்டி தான். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், மன, புத்தி, அகங்காரம் எல்லாத்தின் மூலப்பொருளும் பகவானே நீங்க தானே. நீங்க இல்லாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய விருப்பம் என்ன? ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் ரெடி. புரியுதுங்களா? பகவானே எனக்கு அது வேணும், இது வேணும். நாம வந்து ஆர்டர் கொடுக்கூடாது. ஏன்னா பகவான் என்ன நமக்கு என்ன வேலைக்காரரா? சொல்லுங்க. இல்ல. இல்ல சர்வரா? எனக்கு அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னு சொல்றதுக்கு இல்ல. ஸோ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பகவானே நீ என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நாம பகவானுக்கு ஆர்டர் போடக்கூடாது. பகவான் சொல்றதை செய்யறதுக்கு நாம தயாரா இருக்கணும். ஓகேங்களா? இப்படி பகவானுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது, பகவானுக்கான வழிபாடுகள் செய்யறது. ஸோ எப்பவுமே பகவானையே சிந்திச்சென்று நாம நம்ம பேசுற வார்த்தை பகவானுக்கு இஷ்டமா இருக்குமா? நாம் பண்ணக்கூடிய செயல்கள் பகவானுக்கு பிடிச்சிருக்குமா? இது தர்மத்தோட இருக்கா? பகவானுக்கு பிடிச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பர்ஃபெக்டா யோசிச்சு யோசிச்சு யாரால பண்ண முடியும்? பக்தனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா அதே அபக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? தான் தோன்றி தாமா அவன் இஷ்ட பிரகாரம் அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுவான். அதான் நாடோ நாட்டு மக்களோ எப்படி நாசமா போனா அவனுக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவனுடைய லாக்கர் ரொம்ப இருந்தா போதும், அவனுடைய சொத்து ஏறி இருந்தா போதும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இங்க வந்து பிரகல்லாதர் அப்படி பகவான் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு. அவருக்கு தேவை என்ன? இப்ப நரசிம்மரை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். அவர் நரசிம்மர் என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு தயாரா நின்றுட்டு இருக்காரு. அவரு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஐ எம் ரெடி. அப்படிதான் ஒரு பக்தன் இருக்கணும். ஸோ பகவான் பார்க்கறாரு, இப்படி ஒரு குழந்தை தானே நமக்கு தேவை. வந்து பகவான் வந்து இவன் தேவருக்கு பிறந்த குழந்தையா, அசுரனுக்கு பிறந்த குழந்தையா, மனித குழந்தையா, பிராமண குழந்தையா, ஏதாவது பார்த்தாரா? இல்ல. பக்தன், நான் சொல்றத செய்ய கூடிய ஒரு பக்தன் தான் தேவை. என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தன் தேவை. ஸோ அப்படி ஒரு பக்தனை யாருக்கு பிடிக்காது சொல்லுங்க? பகவானுக்கு அப்ப எவ்வளவு பிடிக்கும் பாருங்க இல்லையா?
இந்த குழந்தை பேசுறத பார்த்துட்டு, "நீ என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயார் சுவாமி." அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே கை கூப்பி அப்படியே நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கும். பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ம். "உனக்கு என்ன வேணும் கேளுடா கண்ணா. நீ நீடூழி வாழணும். உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. என்ன வரம் கேட்டாலும் குடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன்." ஏன்னா அவ்வளவு திருப்தி அடைஞ்சார் பகவான். நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா அந்த குழந்தை நிக்கும்போது, பகவான் சந்தோஷப்படுவாரா இல்லையா? இல்ல. ஸோ அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எந்த வரம் குடுக்கறதுக்கு நான் தயார். அப்படின்னு நிக்கிறாரு. இந்த குழந்தை ஒரு அசுர குலத்துல பிறந்ததுக்கு எப்படி ஒரு சிறந்த பக்தனா இருக்கான் பாருங்க, அந்த பிரகல்லாதர். ம். அவருக்கு எந்த ஒரு பௌதிக சுகபோகங்கள கேட்கல. எந்த வரத்தையும் கேட்கல. பகவான் எத குடுக்கறதும் தயாரா நிக்கிறாரு அவரு. எதையுமே கேட்கல. எனக்கு எதுவுமே வேணாம் சுவாமி. பாருங்க பகவான் கேட்கிறாரு. அப்பவும் எனக்கு எதுவும் வேண்டாம். இப்படி ஒரு பரம பக்தர். பரம பக்தர்களுள் சிறந்தவர் யாரு அப்படின்னா, அவர்தான் பிரகல்லாதன். பாருங்க. சோ அதனால தான் நாரத முனிவரெல்லாம் அப்படி புகழ்ந்து பாடுறாரு. நரசிம்ம தேவரே அப்படி வரம் குடுக்க ஏன்னா நரசிம்மர் பக்கத்துல யாரும் போறதுக்கே தயாரா இல்ல. அவரே மனம் குளிர்ந்து உனக்கு வரம் குடுக்குறேன்ப்பா, கேளுப்பான்ட்டு அவ்ளோ சந்தோஷமா கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணும் வேணாம் சுவாமி. நீங்க தான் வேணும். பாருங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரகல்லாதர் 5 வயசு குழந்தை. துருவ மகாராஜ் 5 வயசு குழந்தை. அம்பரீஷர் அவர் ஒரு ராஜா தான். ஆனா அவ்ளோ சிறந்த பக்தர். ஸோ இவங்க யாருமே பகவானே வந்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாலும், எனக்கு ஒண்ணும் வேணாம். நீங்க தான் வேணும். அவ்வளோதான் முடிஞ்சது. பாருங்க எவ்ளோ ஒரு பிரியமானவர் இல்லையா? ஸோ இப்ப வந்து பிரகல்லாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய பிரியமான பகவானே! பரம புருஷரே! நான் வந்து அசுர குலத்துல பிறந்திருக்கேன். அதனால நான் வந்து நெறைய பௌதீக சுகபோகங்கள அனுபவிப்பேனோ அப்டின்ட்டு அதனால நீங்க கேட்கிறீங்களா? நான் மாயையில விழுந்துடுவேன். அதனால நானும் எங்க அப்பாவ போல ரொம்ப சுகபோகத்த அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவேன்னு நீங்க கேட்கிறீங்களா என்ன? எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு இந்த பௌதீக சுகபோகங்கள் வேண்டாம். எனக்கு எப்பவுமே உங்களுடைய தாமரை திருவடியில தஞ்சம் சரணடைஞ்ச ஒரு பக்தனா இருந்தா போதும். ஏன்னா இந்த பௌதீக உலகத்துல ஆல்ரெடி கஷ்டங்கள் இருக்கு. இந்த 4 கஷ்டத்துல யாராலும் தப்பிக்க முடியாது. என்ன அந்த 4 கஷ்டம்? ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி. பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடி படுறது, இறக்கிறது. இந்த 4 இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. ஸோ ஆல்ரெடி இந்த 4 கஷ்டங்கள் இருக்கு. இதுக்கு மேல ஏதாவது தேவையா என்ன? நான் வந்து எங்க அப்பா போல எனக்கு அந்த வரம் வேணும், இந்த வரம் எந்த ஒரு பௌதீக ஆசையும் எனக்கு இல்லவே இல்ல. ஏன்னா அந்த பௌதீக ஆசைகள் நம்மள வந்து காம இச்சை ஆசை அதிகமாகி என்ன ஆகுமா? காமம் ஆயிடும். அப்படியே வந்து பேராசை, கோபம் இதெல்லாம் வந்துடும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி. நான் வந்து உங்களுக்கு ஒரு தூய பக்தனா இருந்துடுறேன். அதுவே போதும். எப்பவுமே உங்களுடைய அன்புல இருக்கணும். அவ்வளவுதான். அதாவது நித்திய பாகவதனா, நித்திய தொண்டனாக பாருங்க அவர் கேட்கறது என்ன? உங்களுக்கு நித்திய பக்தனாக, நித்திய தொண்டனாக நான் இருக்கணும். இந்த அகில லோகத்துல உங்கள விட ஒரு அன்பு கொடுக்கக்கூடியவர் யாராவது இருப்பாங்களா? அப்படி இருக்கும்போது, உங்களுடைய அன்ப தவிர வேற என்ன வேணும்? ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே அழியக்கூடியது. அதனால அப்படியாப்பட்டது இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஏன் சுவாமி என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? என்ன பார்த்தா என்ன வியாபாரி போல இருக்கா? ஆ? வியாபாரியா நானு? என்கிட்ட வியாபாரம் கேட்குறீங்க? உனக்கு என்ன வேணும்? நான் தரேன். நான் ஒண்ணும் வியாபாரி இல்ல சுவாமி. வியாபாரி கிடையாது. அதனால ஏன்னா இப்ப நம்ம காசு குடுத்து ஏதாவது வியாபாரிகிட்ட இருந்து வாங்குவோம் இல்லையா? அதுபோல நான் பக்தி பண்ணதுக்கு என்ன நீங்க என்கிட்ட வியாபாரமா பண்றீங்க? எனக்கு அதெல்லாம் தேவை. எனக்கு நீங்க தான் வேணும். ஏன்னா பகவான் இந்த உலகத்த நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. ஆனா பகவான் அது எதையுமே கேட்க மாட்டாரு. ஒண்ணும் இல்ல.
நம்ம குழந்தைங்களுக்கோ, இல்ல தாய் தந்தைக்கோ, இல்ல கணவருக்கோ, மனைவிக்கோ, கூட நண்பர்களுக்கோ, நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லையா? எனக்கு அது வேணும், இது வேணும். ஏதாவது ஒண்ணு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா பகவான் அப்படி எதுவுமே கேட்கறதில்ல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். நீ அன்போட எத குடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். அன்போட எதையுமே குடுக்கல. அன்பு இருந்தாலே போதும். அதுவே போதும்ன்னு பகவான் ஓகே சொல்லிடுவாரு. இல்லையா? ஏன்னா, இந்த பௌதிக உலகங்கள் அனைத்திற்கும் எஜமானர் அவர்தான். இல்லையா? அப்படியாப்பட்ட அந்த எஜமானருக்கு நம்ம ஒரு சேவகனா இருந்து பக்தனா இருக்கணும் அவ்வளவுதான். இந்த பௌதிக சுகபோகங்கள் நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா, அதெல்லாம் நம்மள திரும்ப திரும்ப இந்த பௌதிக பந்தத்துல மாட்ட வச்சுடும். வேண்டாம். ஏன்னா, இந்த உலகத்துல நம்ம பௌதிக ஆசைகள்ல மாட்டின்றோம்னு வச்சுக்கோங்க. ஓ! இந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானர். இந்த சொத்துக்கு நான் தான் எஜமானர். இந்த நாட்டுக்கே நான் தான் எஜமானர். என் மொத்த சமுதாயத்துக்கும் நானே எஜமானர். அப்படின்ற அந்த அகங்காரம் வந்துடுமா. அதனால அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அதெல்லாம் என்ன ஆகும்? எனக்கு அது வேணும், இது வேணும்னு அப்படியே அகங்காரம் தலைக்கேறி வரத்த வாங்கி திரும்ப திரும்ப இந்த பௌதீக பந்தத்திலே மாட்டிண்டு கஷ்டப்பட வேண்டியதுதான். ஏன்னா இப்படி வரம் கேட்டு கேட்டுதான் பிரம்மா கிட்ட வரம் கேட்கறது, சிவன் கிட்ட வரம் கேட்கறது, தேவர்கள் கிட்ட வரம் கேட்கறது. வரத்தை கேட்டு கேட்டு என்ன பண்ணாங்க எல்லாரும்? என்ன பண்ணாங்க? கடைசியில் இந்த பௌதிக லோகத்துல மாட்டின்டாங்க. யாராவது தப்பிச்சாங்களா? கிடையாது. ஸோ அதனால தான் பகவான் நீங்க வரம் கேளுனாலும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும்ன்ட்டு அந்த குழந்தை அவ்ளோ சமத்தா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா பௌதிகமான எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா பகவான் முதல்ல அப்படியெல்லாம் வரத்தையும் குடுக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்க. பகவானே நீங்க தான் நித்தியமான எஜமானர். நான் உங்களுக்கு ஒரு தொண்டனா இருக்கணும் அவ்வளவுதான் சுவாமி. உங்களுக்கு ஒரு சேவகனா இருந்து, உங்களுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. ஏன்னா பகவானுக்கு வரதராஜன்னு எதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா, அவர் வரங்களை வாரி தரக்கூடியவர் தன்னுடைய பக்தர்களுக்கு. ம். நீங்க எதை கேட்டாலும் குடுக்குறது. ஏன்னா பக்தனுக்கு எதை கேட்டாலும் குடுக்க அவர் தயாரா இருக்காரு. ஆனா பக்தன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? நாதனம் நாஜனம் நா சுந்தரீம் கவிதாம் மாம் ஜெகதீச காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திர் அகைத்துஹி த்வயி. பகவானே எனக்கு செல்வம் வேண்டாம். என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய சீடர்கள் வேண்டாம். அழகிய மனைவி வேண்டாம். அழகிய கணவன் வேண்டாம். எந்த சுகபோகங்களும் வேண்டாம். பௌதிக ஆசைகளும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். பாருங்க. பக்தர்கள் கேட்கக்கூடியது அவ்வளவுதான். ஏன்னா பக்தர்களுக்கு இந்த பௌதிக உலகத்துல நம்ம எதை கேட்டாலும் மாட்டிக்குவோம்னு தெரியும். அதனால பக்தர்கள் கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. அதனால நாம எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, பௌதிக ஆசைகள் புலன்களை அடக்கி, மனசை அடக்கி, சிற்றின்ப ஆசைகளை அடக்கி, ம், நம்ம எப்பவுமே நம்ம உடலாகட்டும், மனமாகட்டும், தர்மத்தோட, பொறுமையோட, அறிவோட, ரொம்ப ஞாபக சக்தியோட, உண்மையோட பகவானுக்கு பக்தி செஞ்சுட்டு இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன செயல் ஏதாவது பௌதிகமா ஆசை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் ஒவ்வொரு முதலைகளாக நம்மள காலை பிடிச்சுக்கும். அதனால இந்த பௌதிகத்துல எதையுமே ஆசைப்பட்டுடாதீங்க. ஏன்னா பகவான் தந்துருவார். ஏன்னா அவர்கிட்ட அனைத்து ஐஸ்வர்யங்கள் பூரணமாக கொண்டவர். அதனாலதான் அவருக்கு பகவான்னுட்டு பேரே. ஸோ அதனால அவர் எல்லாத்தையும் கொடுப்பார். எல்லாத்தையும் வாங்கிக்கலான்னு மட்டும் யோசிக்காதீங்க. பகவானே எனக்கு உங்களுடைய பக்தி இருந்தா போதும். அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அப்படின்ட்டு பகவான்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.